40 வருஷத்துக்கு முன்னாடி நாசா சந்திச்ச பிரச்சனையை இப்போ ஐஎஸ்ஆர்ஓ சந்திச்சிட்டு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டு மட்டும் 100 விஞ்ஞானிகள் வளர்ந்து வரும் பிரைவேட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஐஎஸ்ஆர்ஓல இருந்து மூவ் ஆகிட்டாங்க. இதன் விளைவா இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரெசிக்னேஷன் ப்ராசஸை ரொம்பவே டைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கிரிட்டிக்கல் மிஷனில் ஒர்க் பண்ணுற இவங்க திடீர்னு பிரைவேட் செக்டாருக்கு மூவ் ஆகும்போது இந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. இது சேலஞ்ச் எப்படி இந்தியாவுக்கு வந்ததுன்னா, இந்திய அரசாங்கம் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை பிரைவேட் செக்டாருக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாச்சு. இதன் விளைவாக முக்கியமான விஞ்ஞானிகளும் கூட பிரைவேட் செக்டருக்கு மூவ் ஆகிற அபாயம் இருக்கிறதுனால தான் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஆனாலும் நாசா 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்தபோது நாசா பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமை உருவாக்குச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஆரிஜின்ற பிரைவேட் கம்பெனிஸ் நாசா கூட ஒன்றா சேர்ந்து தங்களுடைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நாலேஜை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை ஒன்றா சேர்ந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் நாசாவை சேர்ந்த அனில் மேனன் அவர்களும் கூட ஸ்பேஸுக்கு போனாங்க. இந்த அனில் மேனன் அவர்கள் இதற்கு முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸ்ல ஒர்க் பண்ணவர்ன்றது குறிப்பிடத்தக்கது. அதோடு கூட இந்த பப்ளிக் பிரைவேட் செக்டார் அமெரிக்காவில் இன்னைக்கு நல்ல சிஸ்டமாக ஒர்க் பண்ணுறதுனால அவங்க லீடிங் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியா இன்னைக்கும் வருஷத்துக்கு 190 லான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவும் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிரைவேட் செக்டார் கொலாபரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நேச்சரல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.